வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கத்திரிக்காய் புளி பச்சடி பண்ண போறோம். இந்த புளி பச்சடியை நம்ம விட்டுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சூடான சாதத்துல நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த குழம்பை விட்டுண்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். டிஃபனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், ரவா உப்புமா, வெந்தய தோசை, சாஃப்டான தோசை, இது எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். பருப்பு சாதம், தயிர் சாதம் அளவுக்கு தொட்டுக்கிறதுக்கு அல்டிமேட்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா வறுத்து பொடி பண்ணி போட்டு பண்றதுனால டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல மணக்க வாசனையா ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கத்திரிக்காய் புளி பச்சடி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 கிலோ கத்திரிக்காயை பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிருக்கேன். நல்லா பொடி கத்திரிக்காயா இருந்தால இந்த மாதிரி 2 கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. கத்திரிக்காயை இந்த எண்ணெயில நல்லா வதக்கின்றுவோம். சின்ன சின்ன இருக்கிறதுனால நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா 4 பீஸா போட்டுக்கலாம். ரொம்ப பொடியா இருந்தது அப்படின்னா சும்மா ஸ்லிட் பண்ணி கூட அப்படியே முழுசா கூட நம்ம போடலாம். கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துடுவோம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பொடிக்கு வறுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம பொடிக்கு வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 மிளகு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, 4 காஞ்ச மிளகா சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுப்பட்டு கலர் மாறி வரட்டும். பருப்பு பாருங்க கலர் மாற ஆரம்பிச்சிடுது. இதுல 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துன்றோம். வெள்ளை எள்ளுக்கு பதிலா நம்ம கருப்பு எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொரப்பா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். கத்திரிக்காய் பாருங்க நல்லா சுருளா வதங்கி எடுத்து நெல்லிக்காயோட புளியை ஊற வச்சு புளிஜலம் கரைச்சி வச்சிருக்கேன். நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்தை இதுல விட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து கத்திரிக்காயும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. நம்ம குழம்புக்கு வறுத்ததை இதை போல நான் கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த பொடியை சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொடியோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அது கொதிச்சு வரட்டும். கத்திரிக்காய் புளி பச்சடி பாருங்க நல்லா கொதிச்சு எடுத்து கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்கா வந்துடுது. சூடாகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த குழம்பு வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். நல்ல கமகமான வாசனையா கத்திரிக்காய் புளி பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் குத்திட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடாம், சுட்ட அப்பளம் எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல மைல்டான கூட்டு, தேங்காய் போட்ட கறி, இதெல்லாமே நல்லா இருக்கும். இந்த கத்திரிக்காய் நல்லா வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு. நம்ம சேர்த்து பசஞ்சுன்னு கூட சாப்பிடலாம். கொத்தவரங்காய் கறியை தொட்டுண்டு இந்த கத்திரிக்காய் புளி பச்சடி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் அடிச்சுக்கவே முடியாது. அதோட டேஸ்ட் சூப்பர் தான். எப்பயும் சிம்பிளாவும் இருக்கும், மல்டி பர்பஸாவும் நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி போட்டதுனால அதோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எள்ளு வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபனுக்கு நம்ம தொட்டுண்டு சாப்பிடுறச்ச எவ்வளவு திக்கா இல்லாம இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வெண்பொங்கலோட தொட்டு சாப்பிட்டோம்னா எப்பயும் சாப்பிடறதோட கொஞ்சம் அதிகமாவே நம்ம சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு பண்ணிருக்கேன். சாதாரணமா நம்ம வத்த குழம்புக்கு என்னென்ன காய்கறி சேர்த்துப்போமோ அதே மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்து கூட இந்த குழம்பு நம்ம பண்ணிக்கலாம். இருந்தாலும் கத்திரிக்காயில பண்ணும்போது தனி டேஸ்ட் தான். இந்த கத்திரிக்காய் புளி பச்சடியை மத்தியானம் நம்ம சாதத்துக்காக பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டோம் அப்படின்னா
நைட் டிஃபன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தொட்டு நம்ம சாப்பிட்டுடலாம். தனியா சட்னி அரைக்கிற வேலையும் இருக்காது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கத்திரிக்காய் புளி பச்சடி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.